ஆரம்ப காலத்துல பெயிண்டரா இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படத்துல சைட் கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற படத்தினால பரோட்டாவால இவர் ஃபேமஸ் ஆனாரா, இவரால பரோட்டா ஃபேமஸ் ஆச்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மக்கள் மத்தியில பரோட்டா சூரி அப்படின்னு ஆசையா அழைக்கப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் ஹீரோக்கு பக்கத்துல காமெடியனாவே இவர் தான் வந்துட்டு இருந்தாரு. இப்போ எஸ்கே கூட பேரா நடிச்சிட்டு இருந்தவர் இப்போ எஸ்கேக்கு ஆப்போசிட்டாவே நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டாருப்பா சூரி அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில இப்ப பேசப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப அவர் ஒரு சர்ச்சையில மாட்டிருக்காரு. அந்த சர்ச்சையை பத்தி பார்க்கலாம் வாங்க. சூரிய அவர்கள் எல்லா இன்டர்வியூலும் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ரொம்ப அடித்தளத்துல இருந்து வந்திருக்கேன், நான் பெயிண்ட் அடிக்காத பில்டிங்கே இல்லை, இந்த பில்டிங் வாசல்ல தான் நான் படுத்துட்டு இருந்தேன், இந்த பில்டிங்ல நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி என் பசங்க கிட்டலாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு இன்டர்வியூலும் சொல்லுவாரு, வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. சமூக வலைத்தளத்துல கூட சூரிய ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருப்பா, அவருக்காக கண்ணீர் விடுறவங்க எல்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர் ஜெயிச்சு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சூரிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே அவரை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூக்கணிக்காய் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ண போறதா ஒரு பிரஸ் மீட்ல அந்த படத்தோட டைரக்டரும் அந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 9 வருஷமா சூரி கூட ரூம்மேட்டா இருந்தேன், இத்தனை வருஷத்துல அவர் எத்தனை பில்டிங் போய் பெயிண்ட் அடிச்சாருன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவர் 2 பில்டிங்க்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, அது கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவரை கூட்டிட்டு போனேன், அந்த 2 பில்டிங்க்கு மட்டும் தான் அவர் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு, சும்மா மக்கள் மத்தியில பேர் வாங்கணும் அப்படின்ற காரணத்தினாலே நான் இதை பண்ணியிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்றாரு. வெற்றிவேலன் சொன்னதை பார்த்து இன்னொரு சைடு கொட்டாச்சி அவர் என்ன சொன்னார்னா, நானும் அதே ரூம்ல தான் இருந்தேன், நான் கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அவரு 2 பில்டிங்க்கு தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு, அதுவும் இவரு சொல்லிதான் அவரு கூப்பிட்டே போனாரு, நான் அவர்கிட்ட போய் ஒரு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் முன்னாடி என் மூவி ப்ரொமோஷனுக்கு கேட்டிருந்தேன், அதுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் பண்ணித்தாடா சூரி அப்படின்னு சொல்லி கேட்டேன், நான் எவ்வளவோ கெஞ்சலாம் கேட்டேன், நீ வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தா போதும், அப்படி இல்லைன்னா நீ உன்னோட பேஜ்ல கூட போட தேவையில்ல, என்னோட பேஜ்ல நான் போட்டுக்கிறேன்டா கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல தர முடியாது, உன்ன மாதிரி நிறைய பேர் கேட்பாங்கடா, நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி பூசி முழுகிற மாதிரி சூரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூரி அவர்களை பத்தி கொட்டாச்சி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது சமூக வலைத்தளத்துல ட்ரெண்டிங்காவே ஆச்சு, எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. சூரி இவ்வளவு கெட்டவரா, இப்படிலாம் பண்ணுவாரா, சூரிய ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சைடு உள்ள மக்கள் பேசினாங்க. ஒரு சைடுல இருக்க மக்கள் என்னெல்லாம் பேசினாங்கன்னா, ஏன் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவர் கஷ்டப்பட்டு அடித்தளத்துல இருந்து வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் அவர் சைட் கேரக்டர் நடிச்சாரு, அதுக்கப்புறம் காமெடியனா நடிச்சாரு, அப்புறம் காமெடியனா இருந்து அவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாரு, இப்போ ஹீரோவாவே வந்திருக்காரு, எஸ்கேக்கு ஆப்போசிட்டா அவர் தான் இப்ப இருக்காரு தெரியுமா, ஆனா அவர் அப்படி பண்றதுல என்ன தப்பு, அவங்களும் அவங்க கூட்டத்துல தானே வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வளராது அவங்க தப்பு, இவர் வளர்ந்து பெரிய ஆளா நிக்கிறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைல்ல, அதாவது அவங்கவுங்களோட டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சைட்ல இருக்க மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்து அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆன ஒரே காரணத்தினாலே கொட்டாச்சி அவர்கள் அடுத்த நாளே ஒரு வீடியோ பதிவு எடுத்து போடுறாங்க, சூரி ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. வணக்கம், நான் கொட்டாச்சி. நேற்று நண்பன் சூரியை பற்றி பேசின வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் என்றைக்குமே சூரிய என்னோட நண்பன் தான், எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிமரமும் அதாவது களங்கமோ நட்பில் ஒரு விரிசலோ எதுவுமே கிடையாது, அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறாப்புல அப்படின்னா அதுக்கு காரணம் உழைப்பும் அவருடைய திறமையும் தான். சினிமாவில் யாருமே ஹெல்ப்பிங்கிறது தாண்டி திறமைக்கு தான் இங்கே வேலை, அவர் உழைப்புக்கு தான் மரியாதை. அதை தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாப்புல அது காரணம் அவர் தான். அந்த இடத்துல ஒரு நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் டைரக்டருக்கும் அவரும் ஒரு நல்ல நண்பர்கள், ஆரம்ப காலத்தில் நடந்ததை அவருக்குள்ள ஒரு சின்ன வேதனைக்கு அந்த இடத்துல பகிர்ந்துட்டாரு. பகிர்ந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்திரிகை நிருபர்கள் டக்குன்னு கொட்டாச்சி அந்த காலகட்டத்தில் டைம்லலாம் இருந்திருக்கிறாப்புல, ரூமில் இருந்திருக்காப்புல, பேசியிருக்காப்புல, அவருக்கு தெரியல 2 வார்த்தை அவரு சொல்லட்டுமே, அவர் வாயால் சொல்லட்டுமேன்னு சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு சமீபத்தில் நடந்த அந்த விஷயத்த நான் டக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். சூரி, ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க, நான் எதையுமே வச்சுக்காம நான் என் நண்பன் எனக்கு ஒன்று இது பண்ணி கொடுக்கல அப்படின்றது குறையா
நான் பதிவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது குமரல் தான் எனக்குள்ளே இருந்த ஒரு அந்த ஆதங்கத்தை நான் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க. நிறைய குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய நீ உதவிகள் பண்ணிட்டு இருக்கிற பண உதவிகள் அதெல்லாமே நான் கேள்விப்படுறப்ப எனக்கு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சினிமா ரீதியாக நான் வந்து இந்த எனக்கு பண்ணலையே அப்படிங்கிறத டக்குன்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடாது, மூக்குள் வச்சுருக்கக்கூடாது. டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க நண்பா. இதை பார்க்கும் போது மக்கள்லாம் சூரி நல்லவரா கெட்டவரா, அவரு உண்மையாவே நடிக்கிறாரா, அவர் அவரோட கேரக்டர்லாம் இது கிடையாதா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ இதெல்லாம் பார்க்கும்போது வேற ஒரு காமெடி ஆக்டருக்கு நடந்த மாதிரியே இல்லை. நான் யாரை சொல்றேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.